அதிமுக இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிற சூழல்ல நேற்று திண்டுக்கல்ல மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. எப்படி வலை வீசினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மடக்க முடியாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு செய்தி சொல்ற மாதிரி பேசியதாக இன்று செய்திகள் சொல்லுது. ஏன் அவர் ரொம்ப உறுதியாக காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியே வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாரு? அது அவங்களுக்கு ஒரே செய்தி தான் நான் பார்க்குறேன். காங்கிரஸோடு போனால் சுத்தமாக அழிஞ்சு போயிடுவோம், குறிப்பாக தமிழ்நாட்டில். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஒரு பிடிப்பும் இல்லை, அவங்கள மக்கள் மத்தியில் எந்த விதமான செல்வாக்கும் இல்லை. ஆனால் அவங்க நேரடியாக இன்றைக்கி பாஜகவோடையும் போக முடியாது என்கின்ற ஒரு நிலை தான் இருக்குது. அப்போ என்னன்னு சொன்னால், ஒரு இன்டரிம் பீரியடு நம்ம தனியாக நின்று அதில் என்ன முடியுமோ அதை சாதிக்கலாம். அப்போ தான் இன்னொரு பக்கம் அவங்களுடைய டைரக்ஷன் திசை மாறுவதற்கான ஒரு 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 சூழலாக இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு தான் திமுக பார்க்கிறது என்று நான் பார்க்குறேன். அதுதான் அதில் ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு பேசப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த பாராளுமன்ற தேர்தலை சுற்றியே அல்லது கூட்டணியை பற்றி பேசக்கூடிய ஒரு அரசியலாக இன்றைக்கி மாறிவிட்ட ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை இருப்பதாக நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால், இப்போ கடந்த நாடாளுமன்றம் என்பது 15வது நாடாளுமன்றம் என்பது, இந்த நாடாளுமன்றம் என்பது வெறும் ஒரு பேச்சு கச்சேரி இருக்கக்கூடிய பேச்சு மடம் என்பதாக இன்றைக்கு மீண்டும் மீண்டும் உறுதியாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு என்று யாருமே இல்லை, எந்த கட்சியுமே இல்லைன்னு வருது. இப்போ நான் இடதுசாரி கட்சிகள் கூட என்ன பார்க்குறேன்னு சொன்னால், அவர்கள் இன்றைக்கு எப்படி சுருங்கி போய்விட்டார்கள் என்றால், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அதை எடுத்துக்கொண்டு போராட்டங்களை நடத்தி அவர்கள் மத்தியிலே அவர்கள் பணி செய்வது என்பதற்கு மாறாக அவர்களும் ஒரு பாராளுமன்ற கட்சியாக சுருங்கி போய்விட்டார்கள் என்பதைத்தான் இந்த சூழ்நிலையை காட்டுகிறது. தமிழ்நாட்டை இன்றைக்கு அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள்னா அதற்கான காரணம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு கட்டத்தில் என்ன பேசிகிட்டு இருந்தோம்னு சொன்னால், 3 டேர்ம் 15 வருஷம் எம்பியாக இருப்பார். ஆனால் கொட்டாய் விடுறது கூட வாயை திறக்காதவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்கங்கிற ஒரு நிலைமை தான் அன்றைக்கு. அப்படி ஒரு கமெண்ட் இருந்தது. இன்றைக்கு என்ன என்று பார்த்தால், மீண்டும் பாராளுமன்றமே நடக்காது, நீங்கள் விவாதமே இல்லை, பாராளுமன்றமே நடக்காது. எந்த ஒரு மசோதாவோ அல்லது தீர்மானமோ கொண்டு வந்தால் அதை பற்றிய ஒரு ஆரோக்கியமான விவாதமே நடக்க முடியாது என்ற சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது எவ்வளவு மோசமானது அல்லது எவ்வளவு ஹாலோ, அது ஒரு போலியானது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போது இதற்கு ஒரு மாற்றாக வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் போய் செய்வதுதான். இப்போ அண்மை காலத்தில் ஒரு 11 மாதத்தில் இன்றைக்கு ஒரு ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்கு. அதுக்கு கொள்கை இருக்கிறதா, அது தெரியுமா, இது தெரியுமா, கான்ஸ்டியூஷன் தெரியுமா, சட்டம் தெரியுமா, முறை தெரியுமாங்கிறது வேறு. ஆனால் அவர்களால் ஒரு விழிப்புணர்வை இன்றைக்கு கொண்டு வந்திருக்க முடிகிறது என்பதை இன்றைக்கு இடதுசாரிகளும் சேர்த்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மக்கள் மத்தியில் போனால், நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டால் நாளைக்கு நீங்கள் பாராளுமன்ற அரசியலுக்கு வரலாம், தேர்தல் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இன்டரிம் பீரியடாக இதை பயன்படுத்திக் கொள்வது என்பதுதான் சரியா இருக்கும். நாடாளுமன்ற ஜனநாயகம் உள்ளீடற்றதா உள்ளீடு உள்ளதா அப்படிங்கிறது இன்னும் விரிவான ஆழமான விவாதத்துக்கு உட்பட்டது. அவர் சொன்னதில் ஒரு விஷயம் நீங்கள் பதில் சொல்வதற்கு அவசியமானதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இல்லாமல் சம தூரத்தில் இருக்கோம் அல்லது விலகி இருக்கோம் அப்படின்னு சொல்றதே தேர்தலுக்கு பிறகு எந்த பக்கம் வேண்டுமானாலும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ற மாதிரியா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் திமுக இழப்புகளை சந்திக்கும் என்று இன்றைக்கு ஸ்டாலின் நினைப்பதற்கு நியாயமான பல காரணங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே நாம் இதே அரங்கத்தில் பேசியது போல இலங்கை தமிழர் பிரச்சனை ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. சமீபத்தில் கூட ஒரு பேச்சு அடிபட்டது, தேமுதிக காங்கிரஸ் திமுக என்கிற ஒரு அலையன்ஸ் இங்கு உருவாகலாம் என்று. ஆனால் இந்த 7 பேருடைய விடுதலை விவகாரம் வந்தபோது காங்கிரஸ் கட்சி இதில் நடந்து கொண்ட விதம் என்பது தமிழர்களுடைய உணர்வுகளை மிக கடுமையாக புண்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. ரொம்ப சட்டபூர்வமான ஒரு விஷயத்திற்கு அவங்க ரொம்ப கடுமையாக ஓவர் ரியாக்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு கூட்டணி இங்கே உருவாகிறதுக்காக இருந்த, ஏன்னா திமுகவில் ஒரு சைடு காங்கிரஸ் கூடவும் போகலான்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இருக்குது ஆனால் அந்த தரப்பு முற்றாக காலி பண்ணதில் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இனிமேல் நம்ம தமிழ்நாட்டில் அவர்கள் வர்ற தேர்தலில் எந்த கட்சியோடு சேர்ந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காங்கிரஸே உருவாக்கிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் என்ன ஒரு முடிவை எடுப்பாரோ அதைத்தான் ஸ்டாலின் எடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ போனோம்னா கட்சி மேலும் இழப்புகளை சந்திக்கும். வேணா இப்போ இருக்க கூட்டணி கட்சிகளோட, இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, அதே மாதிரி புதிய தமிழகம், தமுமுக போன்ற கட்சிகளோடு சேர்ந்து நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்று அவர் நினைப்பது, இந்த கூட்டணி நமக்கு போதும் என்று அவர் நினைப்பது என்பது ஒரு ப்ராக்டிக்கலான டிசிஷன் தான். ஜெயலலிதா நேற்று இந்த கூட்டணி எங்களுக்கு போதும், சிபிஎம் ஏடிஎம்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாலினும் கிட்டத்தட்ட அதே மனநிலையில் இருக்காரு. ஆனால் வெளிப்படையாக இன்னும் அதை சொல்லலையா? அப்ப தேமுதிக முடிவுக்காக காத்திருக்கிறீங்கன்னு அந்த ஒரு கட்சிக்காக மட்டும் காத்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லை. இப்போ இது திமுகவை பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கு அதிமுகவை எதிர்கொள்வதற்கு ஒரு பெரிய கூட்டணியை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு இடத்தில் தான் இருக்கிறது. அதே போல விஜயகாந்திற்கும் அதே நிலைமை தான்.
ஏனென்றால் அதிமுகவால் அதிகமாக விக்டிமைஸ் பண்ணப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு தேமுதிக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு சரியாக ஒரு அரசியலை, ஒரு எதிரரசியலை செய்ய வேண்டும் என்றால் திமுக கூட்டணியிலிருந்து அவர் செய்தால் அது உண்மையிலேயே அதிமுகவுக்கு ஒரு சவாலாக இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் அவர் அப்படி எந்த விதமான இண்டிகேஷனையும் கொடுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் தேசிய அரசியலில் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ என்னென்னா அதிகமான ஷீட் ஷேரிங் யார்கிட்ட போனால் கிடைக்கும்னு அவர் யோசிக்கிறாரு. இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்துட்டு அவர் காங்கிரஸ் கூட போக முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா ரொம்ப காங்கிரஸ் எதிரான மூட் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவோடு போய் ஒருவேளை இன்று மோடி அலை என்று சொல்லப்படுவதெல்லாம் உண்மையாகி தனக்கு ஒரு அதிகமான எம்பி சீட் வந்துருச்சுன்னு சொன்னால் சென்ட்ரலில் பவரை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நாமும் இருக்கலாம்னு அவர் ஒரு கற்பனை பண்ணுறாரு வந்துட்டு. அந்த அடிப்படையில் தான் இப்போ அவர் பாஜகவை நெருங்கி செல்வது போல தெரிகிறது. அவருக்கு இப்போது மாநில அரசியலை விட தேசிய அரசியல் அவருக்கு மைண்டில் ரொம்ப முக்கியமாயிட்டு வருதுங்கிறது நல்லா தெரியுது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.